வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2021 R15 வெர்ஷன் 3 டெலிவரி கொடுக்குறோம். ஸோ இந்த சாருக்கு டெலிவரி கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவங்க தம்பி வந்து ஒரு போன வாரம் வந்து வண்டியை பார்த்துட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் வந்து இவர் சென்னையில் இருந்தார். இவர் வந்து பார்த்துட்டு கண்டிஷன் பார்த்து எடுத்து கொடுத்தா தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அட்வான்ஸ் கட்டுறேன்னு சொன்னார். இல்லை வேணாம்ப்பா, சப்போஸ் உங்கள் அண்ணன் வந்து பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணால் ஸோ டீலர் ஒத்துக்க மாட்டார். அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, உன் லக்கு இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய இடத்துல இவங்க போயிட்டு சும்மா ஜஸ்ட்டு விசாரிக்கணும்னு என்கிட்ட ஓப்பனாக சொன்னாங்க. இவரோட தம்பி சொன்னார், ஸோ இங்கே தான் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவருமே சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் நல்ல ஒரு குறைஞ்ச ரேட்டில் நிறைஞ்ச தரத்தோடு இருக்குது, கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நேரில் வந்து பாரு, வீடியோவில் வந்து நம்ம ரேட்டு சொல்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது, ஏன்னா யூடியூப் கஸ்டமர்னு சொன்னால் தான் எனக்கு நான் யூடியூப் ரேட்டு தர முடியும். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு தெரியும், நார்மல் வந்து கஸ்டமர் வந்து பேரம் பேசுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சேர்த்து தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இருக்கிற உண்மை அதுதான். இல்லை இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு இந்த வண்டி நான் 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், 1 லட்ச ரூபாய் நான் கஸ்டமர்கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக பேரம் பேசுவாங்க இல்லையா? ஒரு சின்ன அமௌண்ட் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுதான் பிஸ்னஸ், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்னு சொன்னால் கண்டிப்பாக யூடியூப் சேனலில் வந்து ஒரு ரீசனான ரேட்டு சொல்லி தான் நம்ம விளம்பரமே பண்ணுறோம். அதுவுமே ஃபிக்ஸில் நெகோஷியபிள் தான். நேரில் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ சாரே வந்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நேரில் வந்து இவருக்கு பிடிச்ச ரேட்டில் கேட்டு சம்மந்தப்பட்டதோடு தான் எடுத்துகிட்டு போகிறார். நம்ம கட்டாயப்படுத்தியோ இல்லை அவருக்கு வேண்டாம் விருப்பம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, சில கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க யூடியூப்பில் ஒரு ரேட்டு நேரில் ஒரு ரேட்டு அப்படின்றத இது ஓப்பனாக சொல்கிறாங்க. யூடியூப் அப்படி அர்த்தம் அது கிடையாது. என்னோடய யூடியூப் சேனலில் கஸ்டமருக்கு நான் கண்டிப்பாக நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் உதாரணத்துக்கு நான் யூடியூப் சேனலில் 1 லட்ச ரூபாய் இந்த வண்டியை சொல்கிறேன்னா நேரில் வரவங்களுக்கு 1.5 சொல்லுவேன், 1.10 சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம திமிரி யுவராஜ் பைக்ஸ்னால் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக தான், அவங்களால தான் என் கடையே. ஸோ அவங்களுக்காக எவ்வளோ ரேட்டு கம்மியாகணும் நான் சொல்லுவேன், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம யூடியூப்பில் சொன்ன ரேட்டை விட இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருந்தா நீங்கள் வாங்குவீங்களா சார்? கண்டிப்பாக வாங்க மாட்டோம். ஸோ இது வந்து உதாரணம் தான். அதனால் தேவையில்லாமல் அது சொல்கிறது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வந்து வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். யூடியூப்பில் ரேட்டு சொல்கிறேன்னா அது ஏன் யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் அந்த ரேட்டு. நேரில் வந்துட்டு நீங்கள் சொல்லணும், சார் நான் யூடியூப்பில் இந்த வண்டி பார்த்தேன் இந்த ரேட்டுன்னு சொன்னால் 100% நான் ஏற்றுக்காமல் இல்லை, நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் நான் கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். நேரில் வர கஸ்டமருக்கு ஃபார்மாலிட்டி சொல்லுவேன். ஸோ நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் யூடியூப் சேனல்னு சொன்னால் மட்டும் 100% நீங்கள் என்ன ரேட்டு கேட்குறீங்களோ அந்த ரேட்டு நான் கொடுத்துருவேன். ஸோ திமிரி யுவராஜ் பைக்ஸ் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களுமே ஒருத்தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி? யூடியூப்பில் பார்த்தோம், வந்து வண்டி பார்த்தோம்லாம், வண்டிலாம் ஓகே தான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தம்பிக்காக கிஃப்ட் பண்ணுறேன். 1 வீக் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீ தான் வண்டி பார்த்து வண்டி ரொம்ப பிடிச்சிச்சு, கேட்ட ரேட்டு கொடுத்தாப்புல.